தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 10,000 ரூபாய் கிடைக்க போகுதா? ஆமாங்க, இன்னைக்கு நாம அலச போற விஷயம் இதுதான். வரப்போற தேர்தல மனசுல வச்சு ஒரு டபுள் ஜாக்பாட் திட்டம் பத்தி பேசப்படுது. வாங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம ஆழமா பார்க்கலாம். இந்த முழு திட்டத்தோட மையப்புள்ளியே இந்த ஒரு நம்பர் தான், 10,000 ரூபாய். சோ இந்த டபுள் ஜாக்பாட் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? இந்த 10,000 ரூபாய எப்படி தராங்க? வாங்க, அத பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். முக்கியமா இது ஒண்ணு முழுக்க முழுக்க புது திட்டம் இல்ல. ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். 2 அலகலக நிதி உதவிகளை ஒன்னா சேர்த்து ஒரே பேக்கேஜா கொடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. சரி, இந்த ஜாக்பாட்டோட முதல் பகுதி என்னன்னு பார்த்தா அது மாசம் மாசம் கிடைக்க போற பணம், அதாவது மாதாந்திர உதவித்தொகை. அதாவது இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அத அப்படியே டபுள் ஆக்கி மாசம் 2000 ரூபாயா கொடுக்க போறாங்க. கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய் நேரா பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். சரி, பகுதி 2,000 ரூபாய். அப்ப 2வது பகுதி என்ன? அதுதான் இந்த 8,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்பெஷல் கூப்பன். இந்த கூப்பனை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? வீட்டுக்கு தேவையான ஒரு வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், இல்லனா ஒரு டிவி, இப்படி எந்த பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம். சோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எது தேவையோ அதை அவங்களே முடிவு பண்ணிக்கிற சுதந்திரத்தை இது கொடுக்குது. ஓகே, மாசம் 2,000 அப்புறம் 8,000 ரூபாய் கூப்பன் கேட்கவே சூப்பரா இருக்கு. ஆனா இது எல்லாருக்குமே கிடைக்குமா? அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, முதல்ல ரேஷன் கார்டுல நீங்க தான் குடும்ப தலைவியா இருக்கணும். அப்புறம் உங்க குடும்பத்தோட வருமான வரி கட்டுற அளவுக்கு, அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். நிலம் வச்சிருந்தா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏன், நீங்க ஒரு வருஷத்துல பயன்படுத்துற கரண்ட் யூனிட்ட கூட கணக்குல எடுத்துக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுது இல்லையா, இந்த திட்டம் ரொம்ப டார்கெட்டடா, அதாவது உண்மையிலேயே தேவை இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணிருக்காங்கன்னு. இன்னும் ஒரு படி மேல போய் இந்த திட்டத்தோட டீட்டெயிலிங்க பாருங்களேன். சும்மா நிலன்னு சொல்லாம அது நன்சை நிலமா புன்சை நிலமான்னு கூட பிரிச்சு பாக்குறாங்க. நன்சைனா 5 ஏக்கருக்கு கீழேயும், புன்சைனா 10 ஏக்கருக்கு கீழேயும் இருக்கணும். இது மூலமா கிராமப்புறங்கள்ல இருக்கிற விவசாய குடும்பங்களோட சூழலையும் சரியா கணக்குல எடுத்துக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்ளோ பெரிய ஒரு திட்டத்துக்கு பின்னால அரசியல் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. இது 2026 தேர்தலை மனசுல வச்சு பிளான் பண்ண ஒரு பெரிய வியூகமாவே பார்க்கப்படுது. அரசியல் நோக்கர்கள்ல இது எப்படி பாக்குறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க இல்லரசிகளோட வாக்குகளை அள்றதுக்கான ஒரு தந்திரம், ஒரு தெளிவான தேர்தல் வியூகம் அப்படின்னு சொல்றாங்க. இது வெறும் தேர்தலுக்காக சொல்ற வாக்குறுதி இல்ல, திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா நாங்க போட போற முதல் கையெழுத்தே இதுக்குதான்னு சொல்றாங்க. இதன் மூலம் ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட நேரடியா ஒரு வாக்குறுதியை கொண்டு போறாங்க. ஒரு பக்கம் இல்லத்தரசிகளுக்கு இவ்ளோ பெரிய ஜாக்பாட் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதனால சில முக்கியமான கேள்விகளும் எழும்புது. மத்தவங்களோட நிலைமை என்ன? இப்ப பாருங்க, மாணவர்கள் ரொம்ப நாளா கல்வி கடன் தள்ளுபடிக்காக காத்துட்டு இருக்காங்க. முதியோர்களுக்கான ஆதரவு திட்டங்கள் என்னாச்சு? விவசாயிகளோட கடன் தள்ளுபடி பத்தி என்ன முடிவு? இப்படி ஒரு பெரிய திட்டத்துக்காக மத்த முக்கியமான தேவைகள் எல்லாம் கவனிக்கப்படாம போயிடுமோங்கிற ஒரு விவாதமும் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. சோ கடைசியா நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். தேர்தல் வரப்போகுதுங்கிறதுக்காக இப்படி ஒரு குறிப்பிட்ட குரூப்பை டார்கெட் பண்ணி பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுக்கறது நிஜமான சமூக நலனா, இல்ல ஓட்டுக்காக செய்யப்படுற ஒரு தந்திரமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?